ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான வால் கிளாக்கை நீங்கள் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? வாங்க நான் சொல்லித்தரேன். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு 12x12 இன்ச்சு சர்க்கிள் எம்டிஎஃப் போர்டு எடுத்துக்கலாம். இந்த எம்டிஎஃப் போர்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜெஸ்ஸோ கோட்டிங் அப்ளை பண்ணணும். இந்த ஜெஸ்ஸோ கோட்டிங் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடுற ப்ரைமர் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணும். நம்ம எந்த சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஜெஸ்ஸோ யூஸ் பண்ணுறோம். இந்த ஜெஸ்ஸோ வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பிளாக் ஜெஸ்ஸோவும் இருக்குது. ஒயிட் கலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணாலும் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒயிட் ஜெஸ்ஸோ எடுத்திருக்கோம். இந்த ஒயிட் ஜெஸ்ஸை நல்லா ஸ்மூத்தாக டாப் டு பாட்டம் நல்லா ஒரே ஷேடில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் சென்டரில் வைக்க போகிற நம்ம சிப் போர்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கிளாக்கோட சென்டர் பீஸ். ஸோ இதுக்கும் நம்ம ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த சிப் போர்டை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்சர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வால் புட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வால் புட்டியில் லம்ப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு நான் டார்க் அண்ட் லைட் ப்ளூ ஷேட் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கேயுமே கேப் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ரஸ்டிங் எஃபெக்டில் நான் இதை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் நம்ம இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அதே வால் புட்டிக்கு மெட்டாலிக் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டாலிக் ப்ரௌன் வந்து ஒரு ரஸ்டிங் எஃபெக்ட்காண்டி நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே ஒயிட் ஷேடும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா சர்ஃபேஸ்லேயும் நம்ம இந்த ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நம்ம சென்டரில் இருக்கிற சிப் போர்டை இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சிப் போர்டை பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கார்னரில் அதே வால் புட்டியை ஒரு க்ளூ பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் மாதிரி ஆட் பண்ணி பார்டர் கொடுத்துக்கிறோம். பார்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் டாட்டட் வச்சு டெக்கரேட்டும் பண்ணிக்கிறோம். சேம் வால் புட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம வால் புட்டியெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்சர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெட்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோஸோட பெட்டல்ஸ் வந்து இதுக்கு நான் ஸ்கல்ப்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கல்ப்சர் பேஸ்ட் வந்து நிறைய கிராஃப்ட் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கல்ப்சர் பேஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து என்னோடய ஓன் கலர் லைட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் பிங்க் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெட்டலை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வந்து ஒரு சிம்பிள் டிசைன். ஸோ அதுக்காண்டி உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காண்டி இதை நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 3 பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற பட்டை வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி நம்ம பெட்டல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம டெக்ஸ்சர் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதை கடகடன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலாம். ஒன்ஸ் இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து கொஞ்சம் லிக்விடாவோ இல்லை வந்து திக்காவோ இருந்தாலுமே கரெக்டான ஷேப்க்கு நமக்கு ஃப்ளவர் கிடைக்காது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த பேஸ்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தெரிகிற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணும்பொழுது இது வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு இமேஜஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். நீங்கள் கரெக்டான ஃப்ளவரை எடுத்து அந்த ஃப்ளவரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே டிசைனில் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ ஃப்ளவரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த இமேஜை பார்த்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக பெட்டல்ஸ் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணுன்ற ஐடியா நல்லா கரெக்டாக கிளியராக கிடைக்கும். ஸோ ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ரோஸ் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பட்ஸையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் சின்ன நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த நைஃப்லேயே வேரிய சைஸஸ் இருக்குது. நம்ம சின்ன பெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம ஸ்மால் நைஃப் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் வேணும்னா லாங் நைஃப் கிடைக்கும். இந்த நைஃப்ஸும் நமக்கு மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நைஃபு, டெக்ஸ்சர் பேஸ்ட்டு, அப்புறம் ஸ்கல்ப்சர் பேஸ்ட் இது எல்லாம் எங்கே கிடைக்கும்னு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் எங்கெங்கே வாங்கணும், எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஐடியாவை நானே கொடுக்குறேன். ஒன்ஸ் நம்ம ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லீஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லீஃப்க்கு வந்து நான் டார்க் அண்ட் லைட் க்ரீன் வித் பிங்க்கு கலர் மிக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ரோஸ் கூட நல்லா மேட்ச் ஆகிடும். ஸோ நான் லீஃபில் கொஞ்சம் பிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இதேமாரி ரோஸ்க்கும் நம்ம பட்ஸ்க்கும் சேர்ந்து நம்ம லீஃப் அட்டாச் பண்ணிடலாம். இதே சேம் ஸ்கல்ப்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த லீஃப் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம லீஃப் எல்லா பட்ஸ்க்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹைலைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த லீஃப் ஒட்டலைன்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த லீஃபை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெவிகால் கொடுக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. ஒன்ஸ் நம்ம இந்த ஃப்ளவர் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ண இடத்துல நான் மெட்டாலிக் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் வந்து நான் கேமல் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற மெட்டாலிக் பெயிண்ட்லேயே ஏதாச்சும் ஒரு கலர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனுக்காண்டி டார்க் ப்ளூவில் மெட்டாலிக் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இருந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதெல்லாம் டெக்ஸ்சர் பேஸ்ட்டு அப்ளை பண்ண இடத்துல நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த டாட்ஸ்க்கெல்லாம் கோல்டு கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்டர்ஸ்லேயும் அதே கோல்டு கலரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ராயல் லுக் கிடைக்கும். அதுக்காண்டி தான் கோல்டு பார்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பெட்டல்ஸ்லேயும் ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லேயும் நம்ம கோல்டு கலர் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ராயல் லுக்கு கிடைக்கும். சிம்பிள் ஃப்ளவரை விட கொஞ்சம் அந்த பார்டரில் கோல்டு கொடுக்கும்போது கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம சேம் கோல்டு கலரை வந்து லீஃப் அண்ட் பெட்டல்ஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இந்த கோல்டு கலர் அப்ளை பண்ணுறது நம்மளோட ஆப்ஷன் தான். ஃபைனலாக இதுக்கு நம்ம வார்னிஷ் கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதில் சென்டரில் நம்ம கிளாக் வந்து நீடில் வந்து இன்னும் செட் பண்ணலை. சில பேருக்கு வந்து இது வால் டெக்காராகவும் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இதை கிளாக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கிளாக்கை ஃபிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது அழகான ஒரு வால் டெக்காராகவே நமக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Please subscribe to Craft Orbit vlog. Bye bye.